மச்சான் நீ இங்கதான் இருக்கியா? இல்ல பாத்ரூம்ல இருக்கேன். ஓகே ஓகேவா? இவெல்லாம் எப்படி இவ்வளவு நேரம் வளர்ந்தான்? நான்சென்ஸ். இந்த டீய ஏன் கிளாஸ்ல குடுக்குறாங்க தெரியலையே. தெரியல? இங்க கொடுங்க. என்னடா டீய கீழே பிடிங்கி ஊத்திட்ட? இத குடிங்க. இது எப்படி குடிக்க முடியும்? குடிக்க முடியாதுல்ல, அதுதான் கிளாஸ்ல குடுக்குறாங்க. அடேங்க அப்பா. டேய், என்ன பத்தி நான் சொல்றேன். எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது. நான் ரொம்ப கோபக்காரி. என் உத்தியோகத்துல நான் கண்டிப்பானவன். என் பார்வைக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அதை கண்டிப்பேன், மீறினா தண்டிப்பேன். அது சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க இன்னும் என் கேரக்டர் புரிஞ்சுக்கல. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஒரு சேலஞ்சுக்காக வேணும்னா நீங்களா என்ன அனுப்புற வரைக்கும் நான் உங்க பிஏவா ஒர்க் பண்றேன்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? உங்களுக்கு தான் அக்ரிமெண்ட் ரொம்ப பிடிக்குமே. அக்ரிமெண்ட் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் வைஃபுக்கு அது சுத்தமா பிடிக்காது. இப்பெல்லாம் என் வைஃபுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் செய்யறதே இல்லை. Have a nice day. ரஜினி எந்திரனா இருக்கலாம், கமல் இந்தியனா இருக்கலாம், விஜய் தமிழனா இருக்கலாம், அஜித் சிட்டிசனா இருக்கலாம், சூர்யா அயனா இருக்கலாம், விக்ரம் அந்நியனா இருக்கலாம், அர்ஜுன் முதல்வனா இருக்கலாம், தனுஷ் படிக்காதவனா இருக்கலாம், என் சிம்பு கூட வல்லவனா இருக்கலாம். எல்லோரும் உங்களை மாதிரி நல்லவனா இருக்க முடியாது. மார்னிங்னா மத்தியானம். உன் பேர் என்னடா? தோத்தாதிரி சார். உன் பேர் என்ன? ரஜினி முருகன் சார். கோர்ட்டு கேஸ் போச்சுன்னா 10,000 15,000 பெனால்டி கட்ட வேண்டி வரும். எவ்வளவு வச்சிருக்க? 20 ரூபா சார். நீ எவ்வளவு வச்சிருக்க? 20 ரூபா சார். எங்க இருக்கு? அதான் சார் இது. வாழ்க்கையில காசு பணம் முக்கியம் இல்லைண்ணா. நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும். வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்ந்துடலாம்.